காமராஜர் தேர்தலில் போட்டியிட்டு ரேடியோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய உதவியாளரை பார்த்து காமராஜர் ஐயா சொல்கிறாரு, ரேடியோ போடினேன் அப்படிங்கிறாரு. ரேடியோவை ஆன் பண்ணால் உள்ளுக்கு அந்த ரேடியோவை ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் விட்டாதனால உள்ளுக்க ஒரு குருவி கூடு கட்டி மிஷினை பூரா நாஸ்தி பண்ணிருச்சு, ரேடியோ ஓடலை. அப்போல்லாம் தேர்தல் சிறப்பு செய்தி இப்படி தான் வாசிப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது செல்வராஜ், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அப்படின்னு சொல்லி எவ்வளோ வாக்கு வித்தியாசம். ரேடியோ கேட்கலான்னா உள்ளுக்க குருவி கூடு கட்டியிருக்கு, வேற ரேடியோ கொண்டு வர்றவா. அந்த குருவி கூடு கட்டின ரேடியோவே இருக்கட்டும், இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து கூட நான் என் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறேன். அந்த குருவி கூடு கட்டின அந்த குருவியை எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் அதை உயிரோட வாழ விடு. எனக்கு தேர்தல் முடிவை விட அந்த குருவி உயிரோடு இருப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர், பெருந்தலைவர் தான் காமராஜர். அவர் பிறந்த ஊர். அவரை பற்றி சினிமாவில் எம்புட்டு பாட்டு, அடே அப்பா, சம்பந்தமே இல்லாமல் சிவாஜி கணேசன் ஒரு கேரக்டரை கொண்டு வருவார். சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. அங்கே சிவகாமி செல்வன் யாருமே கிடையாது. காமராஜரை எப்படியாவது கொண்டு வரணும்னு சிவாஜி கணேசனுக்கு அந்த பாட்டில், எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. அந்த பாட்டில் சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவோ, அதில் கதாநாயகி பேர் சிவகாமி கிடையாது, செல்வன் கிடையாது. கொண்டு வந்த எப்படியாவது கண்ணதாசன் சேர்த்துருவார். காதலனும் காதலையும் பாடுறப்ப கூட அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை தேடும் நாள் பார்க்க சொல்லடி. அதில் பட்டணத்தில் போதத்தில் ஜெய்சங்கர் பேரோ கேர் விஜயா பேரோ சிவகாமி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த சிவகாமி மகனிடமும் செய்தி சொல்லடின்னு கண்ணதாசன் காமராஜரை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு அந்த இடத்துல கொண்டு போவாங்க. என் கணவன் என்னை விட கருப்பாக இருந்தால் அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. என் கணவர் என்னை விட படிப்பிலே குறைவாக இருந்தார், அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. நான் படித்த படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய பதவி எல்லாம் என் கணவருக்கு பயன்பட வேண்டும், அதற்காக நான் முன்னேற வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள், அந்த குடும்பத்துக்கு பயன்படணும்னு. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் ஏன் கை தூக்கலைன்னா, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு மீறி நம்ம எப்படி படிக்கிறோன்னா, அவங்களுக்கு மீறி நம்ம சம்பளம் வாங்கினா அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஒரு ஆம்பளை வேதனை பண்ணலாமா ஐயா? அதனால் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு கூட வேணாமுங்க. நான் அவருக்கு என்றைக்கு இன்க்ரிமெண்ட் வருதோ என்னையும் கூட சம்பளம் அவர் கூட வாங்கிட்டே இருக்கட்டும், வேணாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை ஏன் வருது? அப்போ இருந்தே பெண்கள் அந்த கணவனுக்கு அடிமையாக இருக்கணும், கீழே இருக்கணும். ஆண் என்றால் உயர்வு, பெண் என்றால் தாழ்வு அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் கிராமத்தில் புருஷன் பேரை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தாசில்தார் ஐயா உட்காந்துருக்காரு, கணக்கெடுக்க போகிறாரு. ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா உன் பேர் என்ன? லட்சுமி. உங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். மா கணக்கெடுக்க வந்திருக்கேன், நீ எந்த இளவெடுக்க வந்தா எனக்கு என்ன? நாங்கள் புருஷன் பேரை சொல்ல மாட்டோம், அவர் உயிருக்கு ஆபத்தாகி போயிடும். இந்தம்மா ரேஷன் கார்டில் எழுதுன, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு உங்கள் வீட்டுக்காரர் பேரை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னோடனே குழு கொடுக்குது. யார்? லட்சுமி. இந்த ராத்திரியில் சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயிலில் பூச நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அதையும் சேர்த்துக்க. தாசில்தார் சொல்கிறாரு, நான் வருவாய்த்துறையில் வேலைக்கு வர்றப்போ கூட இன்டர்வியூவில் போட்டு கேள்வி கேட்கலை, இந்த கிழவி இந்த போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் யோசித்து சொல்கிறார். ராத்திரியில் சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்குறதுக்கு பேர் பிச்சை, கோயிலில் பூச நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்போ உங்கள் வீட்டுக்கார பேர் பிச்சை மணியா அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷங்குது.
வீட்டுக்காரரை சனியம் பிடிச்ச நாயின்னு சொன்னால் ஒன்றும் ஆகாதான், பிச்சைமணின்னு பேர் சொன்னால் செத்துருவாராம்யா. இப்படி இருக்கு இன்னைக்கு காலம். பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானையா பேரே வைக்கிறான். கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்றது இல்லையா? கஷ்டம் வந்தோன்னா முருகாங்கிறான். முருகன் பேரை சொல்லாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது சொல்ற மாடன் காடன் இது கருப்பணசாமி, கருப்பனா கருப்பையா என்னை எப்படியா காப்பாற்று கருப்பையா, பேர் சொல்லி தானே சாமியவே கூப்பிட்றான். கணவனை பேர் சொல்லி கூப்பிட்றதுல என்ன தப்பு? இன்னைக்கும் கூப்பிட்றதுக்கு யோசிக்கிற பெண்கள் இருக்கீங்களா இல்லையா? ஆனால் ஒரு சில வீட்டில் போடா வாடான்லாம் பேசிக்கிடுவாங்க. அது இந்த மொபைல் ஃபோனில் இந்த ரீலில் படுத்துகிற கொடுமை இருக்கே. இங்கே வாடா அப்படின்னா மகனை புருஷனை வர்றேன், ஒன்னே நான் கூப்பிடல அப்படின்னு மகனை போய் சொல்லிட்டு ஒன்னே தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்படியா? முதலே ஏன்டி போடா வாடான்னு கூப்பிட்றேன், அதாவது கூப்பிட்றேன்னு மரியாதையாரு. இதை ஒரு ரீலாக போடுறாங்க. இதை பார்த்தோன்னா சந்தோஷம் பெண்களுக்கு. ஒரு கணவனை போடாவாடா என்று கூப்பிட்டு விட்டு அதில் ஒரு கௌரவம் அடைவது பெண்களை பெருமைப்படுத்துவது அல்ல. பெண்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் எத்தனை பாட்டு இருக்கு. கம்பர் பாடாத பாட்டா, பாரதிதாசன் பாடாத பாட்டா? ஒரு பெண் குழந்தைய பாரதிதாசன் என்ன சொல்றாரு? மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேங்கிறார். யார? ஒரு பொம்பளை பிள்ளைய. இன்னொரு பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா அப்படி பெண்களை வர்ணிப்பார். பாரதியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன். பாரதியார். எங்கேயாவது ஆம்பளைகளை வர்ணித்து யாராவது இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கானா? ஒன்று ரெண்டு, ஏதாவது ஒன்று ரெண்டு எம்ஜிஆர் பாட்டில் வரும். ஆண்களை வர்ணிப்பதில்லை, ஆனால் பெண்களை வர்ணிக்கிறார்கள். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது சொன்னார், ஆண்களா பெண்களாங்கிற தலைப்பில் பேசுவாங்க. சிங்கத்தை பார்த்தியா? ஆண் சிங்கம் தான் பிடரையோடு இருக்கும், பெண் சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி இருக்கும்பாங்க. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயில் கோழி குஞ்சு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு தோகை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பெண் மயிலை கவர்றதுக்கு தான். அந்த மோடம் போட்டோன்னா ஜிகி 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 ஜிகின்னு ஆடி 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 அந்த பெண் மயிலை, பா என்ன நீ அங்கேயே நின்றுட்டுருக்க, உனக்காகத்தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காமல் போறியேன்று தன் இணையை கவர்வதற்காகத்தான் அந்த அழகான தோகை, அந்த அழகான பிடரி. ஆனால் சின்ன விலங்குகளில் பாருங்க, கொசு கடிக்குதே, அதில் ஆண் கொசு கடித்தா வலிக்கவே வலிக்காதான். நம்ம அடித்து கொள்கிறோமே அது பூரா பெண் கொசு தான். கொசுல கூட பாருங்க கடிக்கிற ஆற்றல் பெண் கொசுக்கு தான் உண்டு. தேனீக்கல்ல பாருங்க, தேன்களை சேகரிக்கிற பொறுப்பு பெண் தேனீக்கு தான் உண்டு. ஆண் தேனீக்கு பேர் சோம்பேறி தேனின்னு பேர். அது மாதிரி சிறிய விலங்குகளில் கூட பெண் விலங்குகள் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி அன்றைய இலக்கியங்களில் பெண்களை எப்படி பாராட்டி இருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப பழைய சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது. கோழியை விரட்டுறதுக்கு ஒரு அம்மா காதில் இருக்க தொங்கொட்டான கழட்டி, பா சும்மா வந்து அரிசியை தின்னுக்கிட்டே இருங்க அப்படின்னு விரட்டுறதுக்கு மரகத குழல், மரகதம் பொதித்த தொங்கொட்டான், அதை கலட்டி கோழியை விரட்டுச்சான். அப்போ பெண்கள் எவ்வளவு செல்வாக்காக இருந்திருக்காங்க பாருங்களேன். எங்கடா பெண்கள் தொங்கட்டான் போட்டாங்கன்றதுக்கு எப்படா நாங்கள் நம்புறது? சும்மா ஒரு கவிஞர் டுபாக்கூர் விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கீழடி அகழாய்வில் தங்க தொங்கட்டான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு நமது தமிழ் பெண்கள் தங்க தொங்கட்டான் போட்டு கோழியை விரட்டியிருக்கிற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தோடு இருந்திருக்கிறார்கள். பானையில் எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னால், பானையை யார் பயன்படுத்துவா? பெண்கள் தான். அதில் எழுத்து இருக்குன்னா வீட்டிலே சமையல் செய்கின்ற பெண்கள் கூட மிக எழுத்தறிவோடு இருந்திருக்கிறார்கள்னு அன்றைய இலக்கியம் சொல்லுது. இன்றைய இலக்கியம் பெண்களை எப்படி பெருமைப்படுத்தி இருக்கிறது? எக்கச்சக்கமா. ஒருத்தன் சொல்றான், எங்களை நதி என்று வர்ணிக்கிறீர்கள், வீணாக போய் கடலில் கலக்கிறோம் என்பதற்காகவா? எங்களை பொன்னென்று வர்ணிக்கிறீர்கள், கண்டவர்களெல்லாம் கடத்தி கொண்டு வருவதற்காகவா? எங்களை சாமி என்று ஓமை கூறுகிறீர்கள், எது சொன்னாலும் கல்போல் கேட்டுக்கொண்டிருப்பதற்காகவா? ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான்.
எங்களை மலரென்று சொல்கிறீர்கள். மலர்ந்து மகிழ்வித்து கீழே உதிர்ந்து போவதற்கா? எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்களின் நிலையை அந்த ஓமையை வைத்து இன்னைக்கு ஒரு கவிஞர், நவகவிங்கிற கவிஞர் எழுதியிருக்கார். என்னதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தா கூட அண்ணாச்சி கடையில வாங்கி பலசரக்கு வீட்டுல அடுக்குனாதான் மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா, அத்தகைய மக்கள் எங்களுடைய விருதுநகர் மக்கள். உங்களை எல்லாம் வணங்கி, எங்க விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைனே தெரியலீங்க. என்ன தலைப்பு சொன்னோன்னு புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. இல்ல இந்த பாட்டுல என்ன சொற்குற்றம் கண்டீர்களா இல்ல பொருள் குற்றம் கண்டீர்களா மிஸ்டர் விஜயன் சார் அவர்களே, சொல்லுங்க. இல்ல வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அது வாட்டமா இல்லைங்க, வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அதாங்க அந்த பாட்டினுடைய அந்த வரி. இதுல என்ன இருக்கு? ஓலக்கட்டாயில இருந்தா கூடி பஞ்சு முட்டாயை சாப்பிட்டு கணவன் மனைவி 2 பேர் ஒற்றுமையா இருக்கணும்னு கவிஞர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அந்த வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்க, நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ பெண்ணின்றி அமையாத குடும்பம், இத 2ஐயும் இணைச்சு அந்த கவிஞர் எழுதுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா, அந்த பாட்டை எழுதினவர் கூட இப்படி சிந்திச்சு எழுதியிருக்க மாட்டாருமா. இனியவா எழுதி கொடுத்தியாக்க. நான் நினச்சேன் அப்பயே இவர் உட்காந்து எழுதிக்கிருக்கப்பயே சரி எழுதி ஏதாவது சொல்லிட்டாரு அங்கே ஏன்னா இனியவன் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னா அது எந்த பாட்டுக்கியா? சே, நீரின்றி அமையாது உலகு, அதனால் பெண் நீரை போன்றவள், அதனால்தான் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்று ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். ஆஹா, உண்மையிலே அந்த பாட்டை எழுதினவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு பத்திரம் கொடுப்பாருமா. என்னைய காப்பாற்றினதே இந்த அம்மா தான். அப்படி உண்மையாலுமே அவருக்கு கோவம் தாங்க. செல்ஃபி புள்ள அவர் காலத்தில் செல்ஃபி எடுக்க முடியல, அதனால எங்க முன்னாடி அந்த கோவத்தையும் காண்டையும் முழுசா மஞ்ச சட்டை போட்டு காமிச்சா நாங்கெல்லாம் பயந்துருவோம். அப்படியே வந்தோன்னா அப்படியே பட்டன்னு நிறைய பெண்களுடைய சங்க காலத்தில் இருந்த அந்த கவிதாயினிகளுடைய பேரையெல்லாம் சொன்னாரு. நான் விஜயகுமார் சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் ஒரு சங்க காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 கவிதாயினிகள் இருந்தாங்க, நீங்கள் ஒரு 4-5 பேரை சொன்னீங்க. இடையில சார் அவங்கள காணாமல் போயிட்டாங்க. ஒரு 7ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் வந்தாங்க, 9ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் நாச்சியார் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வெளியே வரவே இல்லை சார். எதனாலன்னா அவங்கள படிக்க கூடி வெளியே அனுப்பல. அவங்களுக்கும் கவிதை வராமல்ல, வந்திருக்கும். ஆனா வீட்டு சூழ்நிலையினால, அங்க இருந்த கஷ்டத்தினால அந்த அடுப்படையிலே அந்த கவிதையினுடைய திணுக்கு எல்லாம் போட்டு எரிச்சாங்கன்னு சொன்னா அந்த நிலை தான் உங்க காலத்தில் இருந்துச்சு. ஆனா அதை மாத்தி மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மி அடின்னு என்னுடைய முண்டாசு கவிஞர் நின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தனை பெண்களும் வெளியவே வர ஆரம்பிச்சோன்னு சொன்னா இங்கதான் சார் இந்த பெண்களுக்கான இலக்கியமே தொடங்குது. இங்க அப்படியே பயங்கரமா பேசிட்டாங்க. அப்படியே பெண்கள் கிட்ட கொண்டு போய் வீட்டை கொடுங்க, குடும்பமா மாத்திடுவாங்க, சாமான சட்டியெல்லாம் கொடுங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை காலத்துக்கு தான் எங்களை சமைக்கிற பொருளாகவும் வீட்டை அலங்காரம் பண்ற பொருளாகவும் வச்சுட்டே இருப்பீங்க? இல்லை, நான் கேட்குறேன், எங்க எதுகிரி அப்படிங்கிறவர் பாரதியாரினுடைய ஒரு எதிர் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பாரதியாரினுடைய நினைவுகள்னு சொல்லி அபாரமா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு சம்பவம் வருது. ஒரு சின்னதா சொல்லிருந்தேன், பாரதி அவர்கள் ரயில்ல டிராவல் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மனைவி அப்படியே முக்காடு போட்டு குமிஞ்சு தலை நிமிராம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்குது. கணவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நிமிந்து பாரதியை பார்த்து, எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க, உங்க மனைவி என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேக்குது. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கணவன் திரும்பவும் ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் உடனே தலையை குமிச்சு உட்கார்ந்துருச்சு. இந்த சம்பவத்தை எதிரிகிட்ட சொல்லிட்டு பாரதி சொல்றாரா, கேட்கணும்னு தோணிருச்சுல, அப்ப கேட்க வேண்டியது தானே, அது ஏன் இப்படி கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லும் போது எதுகிரி கேட்கிறா, அடிமைகள் தன் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு எதுகிரி சொன்னனே. அங்க பாரதி சொல்றார்,
பெண்கள் என்பவர்கள் அடிமைகள் கிடையாது எதுகிரி, ஆணுக்கு நிகராக வாழக்கூடிய வல்லமை படைத்தவர்கள்னு சொல்லி அப்ப எழுதுறாருங்க அவரு. புதுமை பெண்ணுங்கிற அந்த கவிதையை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நில உலகில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டதால் செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டில் ஒரு பொந்துடை இருப்பதை வீர பெண்கள் விளவில் ஒளிப்பராம். சாஸ்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்கள் யாவையும் அளிப்பராம், மூட கட்டுகள் யாவையும் தகர்ப்பலாம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் ஏறிலோ அப்படின்னு பாரதி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பெண்களும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இது சார் இலக்கியம்னா? அதை விட்டுட்டு இன்னும் கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோவலங்கிட்ட என்ன நடந்துச்சு, எத்தனை காலம் சார் இன்னும் இதையவே சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கு புரியல. எனக்கு நல்ல விஷயத்த சொல்லணும்ல. இல்லைங்க, இந்த அறம், அதாவது ஜெயமோகன் அவர்கள் நிறைய கதை தொகுப்பு எழுதினாங்க. அதுல முதல் அந்த கதையே வந்து அறம்ங்கிற கவிதை. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு எழுத்தாளர் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, அவங்க ஒரு கதை புத்தகத்தை எழுதுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 புத்தகத்தை வெளியிடணும். அதாவது மூணு நாளைக்கு ஒரு புத்தகமா. அவங்க வீட்டில் இருக்க கஷ்டத்தினால அந்த எழுத்தாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு புத்தகத்தை எழுதிடுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு, காசை எல்லாம் பதிப்பாளர்கிட்டே வச்சிருங்க, என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். 100 புத்தகத்தையும் எழுதி முடிச்சிருவாருங்க. எழுதி முடிச்சோன்னா பதிப்பாளர்கிட்ட போய் காசு கேட்பாரு. அப்போ 3000 ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். உடனே பதிப்பாளர் யோசிப்பாரு, 3000 ரூபாய் எப்போ இது நடந்தது? 1950களில் நடந்தது. சுதந்திரம் அப்பதானே கிடைச்சிச்சு, அப்ப நடந்த விஷயம். அப்போ எதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்? எவ்வளவு பெரிய தொகை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வெறும் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அந்த புலவர் என்ன பண்றாரு, அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போய் அந்த மனைவியை பார்த்து, உன்னுடைய கணவர் இப்படி என்னை ஏமாத்திட்டாரு, என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அந்த காசை திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா நான் அறம் பாடிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஆட்சி என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பதிப்பாளரனுடைய அந்த கம்பெனி அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நின்று, சித்திரை மாச வெயிலுங்க, அந்த தார் ரோட்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு. அப்படி உட்கார்ந்தோடனே கணவன்மார்களை என்னங்க கேட்பாங்க, உனக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை, வீட்டில் போய் உன் வேலையை மட்டும் பார், எழுத்தாளருக்கு என்ன காசு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா, அந்த ஆட்சி சொல்லிச்சு, கொடுக்க வேண்டியது, அதாவது புலவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு. லட்சுமி இன்னைக்கு வருவா, நாளைக்கு போவா, ஆனா சரஸ்வதி போனா 7 தலைமுறைக்கு வரமாட்டான்னு சொல்லி அந்த கணவனுக்கே அறத்தை சொல்லி கொடுத்தவள் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னீங்களே சிலப்பதிகாரத்துல, அந்த ஆட்சி ஒரு மன்னன் கிட்டதான் போய் நீதி கேட்டா, ஆனா தன்னுடைய கணவன் கிட்டயே நீதி கேட்டு புலவனுக்கான பணத்தை வாங்கி கொடுத்தவள் இன்றைய பெண்ணுன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதை யோசிச்சு பார்க்க வேணாமாங்க? அப்புறம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், எப்படியெல்லாம் பேசியிருக்கார். ஆமாங்க, வள்ளுவர் கூடி ஐயா எங்களுக்கு ஒரு ஓரவஞ்சனை தான் பண்ணியிருக்கார். ஏதாச்சும் ஒரு விஷயம், நீங்க கற்பு நெறியோடு இருக்கணும், மக்கள் பேரோட வாழணும், குடும்ப நலத்தோட இருக்கணும், இதே மட்டும்தான். அதாவது ஈன்ற பொழுதிலும் பெருந்தூக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதுவும் ஆணுக்கு தான். தந்தை மகர் காற்றும் உதவி, அதுவும் ஆணுக்கு தான். ஆனா ஒரு பெண் பிள்ளை பிறந்தா எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்குதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பாரதி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டதுதான் இன்னைக்கான பெருமைன்னே சொன்னா அதை யோசிச்சு பார்க்கணுங்க. அதாவது நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். பாரதிதாசன் ஐயா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெண்களுக்கு இந்த 2 புத்தகம் கொடுத்தா போதும் ஐயா. ஒன்று இருண்ட வீடு, இன்னொன்று குடும்ப விளக்கு. அந்த 2 புத்தகம் வாழ்க்கைனா என்னன்னு ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் வந்து சொல்லி கொடுக்கும். உடனே வந்து நீங்க சொல்லலாம், நீங்களும் குடும்பத்தை பத்தி தானே பேசுறீங்க, உங்க ஔவையார் என்னங்க சொன்னாங்க, தையல் சொல் கேளேல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு பெண் வீட்டுல சரியா இருந்தா அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாகும். ஆனா ஒரு பெண்ணினுடைய கடமைகளை அவ தவறிட்டா அந்த வீடு 2 வீடாயிரும்னு பாரதிதாசன் சொல்லி, ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கணும்னா உடலை பாதுகாத்து வச்சுக்கணும்,
தன்னுடைய உடம்பை ஆயுதமா அவ பயன்படுத்தணும். இந்த நெலிஞ்சு குளிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் குலம் மானுட வகுப்பினிலே வலுவற்ற ஒரு பகுதி என்னன்னு பாரதிதாசன் பேசி, அப்ப பெண்கள் எப்படிங்க இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு மகளிர், ஒரு பெண் படிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கான கல்வி அறிவும் ஒழுக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மருத்துவம் வேண்டாம், அந்த வீட்டில் மூப்பு பிணி இல்லை. அதே மாதிரி ஒரு பெண் அரசியலை கைப்பற்றி ஆண்டாள் என்று சொன்னால், அந்த மாநிலத்தில் போர் இல்லை, சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசனே சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நிறைவா தெய்வம் தொழாள், தொழுகளென தொழுவாள், மெய்யென பெய்யென பெய்யும் மழை அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. இதுக்கா அதுக்கு பொருள் என்னங்க? பொதுவா எல்லாரும் சொன்ன விஷயம், நம்ம ஒரு 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 மனைவியாகப்பட்டவள் பத்தினியாக இருந்து, ஏகபத்தினி விரதியாக இருந்து, கணவன் என்ன சொல்றாரோ அந்த கடமையெல்லாம் செஞ்சு அப்படி இருந்தா மழை பெய்யினா பெய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு, ஒரு மனைவி அப்படிங்கிறவ கணவரை தன்னுடைய எஜமானனா நினைச்சு, கடவுள் விட உயர்வா நினைச்சு, அவ ஒரு கணவன் சொல்ற ஒரு கட்டளையை எப்படி கட்டுப்படுவா அப்படின்னு சொன்னா, பெய்யணும்னா மழை எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி தன்னையும் அடிமையா பாவிச்சு போய் வேலை செய்வா. அதை நீங்க செய்யாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு இத்தனை நல்ல திட்டங்களை, உங்களுக்கு சொத்துல சம உரிமையிலிருந்து பெண்களுக்கான முன்னுரிமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, அதை யோசிச்சு பார்க்கணுங்க. புறநானூற்றை பத்தி நீங்க சொல்லுவீங்க, அதை பாடலா இயற்றி காமிச்சது எங்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். அதான் சொல்லுவார், நான் முத்துக்குமார் அவர்கள், மகளை பெற்ற அப்பாவிற்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் கலந்ததல்ல அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கும் மேல தாமரை அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர், எத்தனையோ ஆண் பாடலாசிரியர்கள் இருந்தாலும் ஒரு ஆங்கில கலப்படம் கூட செய்யாமல் இன்று வரை கோலோச்சி நிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைய இலக்கியத்துக்கு இதெல்லாம் சான்றா விளங்கிட்டு இருக்குங்க. தான் சாண்டில்யன் சொன்னாரு, ஒரு ஆணினுடைய வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஓடை நீர் போல, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு தடுப்பு வச்சிங்கன்னா அது திசை மாறி போயிடும். ஆனா ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் என்பது வைரக்கல்கர் போல, அதை உடைச்சு தூள் தூளா நீங்க போட்டீங்கனாலும் அது அந்த இடத்திலேயே தான் இருக்கும், திசை மாறி போகாது. ஆக உங்களுடைய அற்கால இலக்கியங்கள் என்ன சொல்லுச்சு? ஒரு பெண்ணுன்னா அப்படி நளினமா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா அமைதியா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா கணவனை நாடிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது உங்க இலக்கியம். ஆனா ஒரு பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்து நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னதே இக்கால இலக்கியங்கள் தான் என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக மதிக்க வைத்து அவங்களுடைய பெருமைகளை உலகிற்கு காட்டியது இக்கால இலக்கியங்களே. 26 மாவட்டங்களில் பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக தமிழகத்தில் இருக்காங்களே. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் 38 மாவட்டத்தில் 26 மாவட்டத்தில் பெண்கள் ஆட்சித்தலைவர். படிதாண்டாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 1ஆம் கிளாஸில் என்ன பாட்டியா சொல்லி கொடுத்தாங்க? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. ஏன் அப்பா சுடக்கூடாதா? அப்பயே பதிய வச்சுட்டான், தோசை அம்மா தான் சுடணும். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. அது எப்படி சுடுறான்ட்டு காம்போசிஷன் வேற. அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. பங்கு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பிரிச்சிருப்பேன். ஏடா, அப்பாவுக்கு 4ங்கிறது யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கொடுத்துருப்பா. வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்க அப்பா 4 திங்கணுமா? மாவை ஆட்டி கஷ்டப்பட்டு தோசைக்கல் அது எப்படி இருக்குன்னு பதமாக சுட்டு சட்னி 3 வகை சட்னி ஆக்கி கொண்டு வர்ற அம்மாவுக்கு 3, வெளியில் கிரிக்கெட் விளையாண்டு வர்ற அந்த பயலுக்கு 2, அந்த அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்கிற பாப்பாவுக்கு 1. ஏவன்டா இதை பிரித்து கொடுத்தது? இந்த பாக பிரிவினா யார் பண்ணது? அப்போ அன்னைக்கே பெண்களுக்கு தோசையிலேயே இவ்வளவு பாரபட்சம் காட்டியிருக்கானே, இவனை சும்மா விடலாமா? தோசை ஆம்பளைகளுக்கு சுடவா தெரியாது? நீங்கள் ஹோட்டல்களில் போய் பாருங்கள்,
உள்ளுக்க கிச்சனில் போய் பாருங்களேன், ஆம்பளை தான் தோசை மாஸ்டர். ஒரு விளக்கமாறு ஒன்று வச்சுருப்பாங்க, எண்ணெய் விளக்கமாத்தில் எண்ணெய் தொட்டு சுடுறது ஆம்பளை மட்டும்தான். அப்படி சுட்டு தத்தன்னு இவ்வளோ பெரிய கல் ஒரே நேரத்தில் 6 ஸ்பெஷல் போடுவான் பாருங்க. ராக்கெட் ரவா ஒரு கரண்டி மாவெல்லி இந்த அப்படி சுருட்டி எடுத்து அப்படியே ராக்கெட் ரவா பொன் நிறத்தில் இருக்கான். ஆனால் அப்படி ஹோட்டலில் சுடுற அந்த ஆள் வீட்டுக்கு வந்தோன்னா, ஏய் தோசை ஊத்துறியே, அங்கே ஊத்துனில இங்கே வந்து ஊத்துனா என்ன? அதுதான் ஆம்பளை மப்புங்கிறது. நான் வேலைக்கு அங்கே தோசை சுடுவேன்ட்டு இங்கே வந்து நான் சுட்டா என் மரியாதை என்ன ஆகிறது? காரணம் என்னென்னா தோசையம்மா தோசை. அன்னைக்கு 1ஆம் கிளாஸில் அப்படி நடத்தினது அம்மா தான் தோசை சொன்னேன் பதிய வச்சானா. கதாநாயகன்களுக்கென்றே காப்பியங்கள் அமைக்கப்பட்ட காலத்தில் கதாநாயகியை மையமாக வைத்து எழுதப்பட்ட குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். அதில் ஹீரோயின் யாருன்னா கண்ணகி தான். எப்படிப்பட்ட அடே அப்பா! திரௌபதிக்கு எங்கேயாவது சிலை வச்சுருக்காங்களா? சீதைக்கு கற்பு கடம்பூண்ட கண்ணைய கற்பு கடம்பூண்ட ஒரு பெண். சீதைக்கு எங்கேயும் சிலை இல்லை. ஆனால் மெரினா பீச்சில் கண்ணகிக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அன்றே பெண்கள் மன்னனை எதிர்த்து நீதி கேட்கின்ற அளவிற்கு துணிச்சலாக இருந்திருக்கிறார்கள். இப்போது என்னுடைய கேள்வி, அன்றைய காலத்திலே திருவள்ளுவர் அந்த குறளை கொண்டு போய் சமர்ப்பிக்கின்ற பொழுது செல்லாது என்று புறக்கணிக்கப்பட்ட நூல் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய இலக்கியங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். மறந்து விடாதீர்கள். நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? உங்களுடைய இலக்கியங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, உங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இன்று இலக்கியங்களை கண்ட மேனிக்கு நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், வள்ளுவரை ஔவை மட்டும் தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் திருக்குறள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கேபி சுந்தராம்பாள் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஔவையாரே எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் நடிக்கலைன்னா சிவபெருமான் இவ்வளவு அருமையாக தமிழ் பேசியிருப்பாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. உண்மையில் அவர் தான் சிவபெருமான் இப்படிலாம் பேசியிருப்பார் அப்படின்னு சிவபெருமான் என்ற கேரக்டரை உயிரோடு கொண்டு வந்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். சார், அறம் பற்றி வள்ளுவன் அறத்துப்பாலில் கிட்டத்தட்ட ஒரு 300 குறள் எழுதுறாருங்க. தர்ம செய்யணும்னு ஒரு 100 குறளுக்கு மேலே எழுதுறார். ஆனால் எனக்கு வியப்பாகவே இல்லை, எனக்கு வள்ளுவனை வியப்படைய வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி அந்த கிழவி 3 சொல்களில் மொத்தத்தையும் சொல்லுகிறாள். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகிறாள். ஞாபகத்தில் வச்சுங்க. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், இந்த உலகம் வள்ளுவனை கொண்டாடியது போல் ஏன் ஔவையை கொண்டாடவில்லை? நீங்கள் எல்லாம் பெண் இலக்கியவாதிகளை, பெண்களை தூக்கி பிடித்த சமூகமா? என்னவோ வந்ததிலிருந்து அவர் கம்பன் அனுமன் பாடினானே. நான் திருப்பி கேட்கிறேன், யார் பொண்டாட்டிய பாடணும்? புருஷன் தானே பாடணும். கம்பராமாயணத்தில் எங்கேயாவது தாம் பொண்டாட்டி அழகுன்னு சொல்லிட்டு ராமன் சொன்னானா? சொல்லவே இல்லை. அந்த குரங்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு, உன் பொண்டாட்டி நல்லா இருக்காயா, சௌக்கியமாக இருக்கா, ஒன்றும் ஆகலை. இதுதானே நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய மனைவியை நான் பாராட்டணுங்க. இந்த பாராட்டுற குணம் காலகாலமாக கணவன் மனைவியை பாராட்டுறதே கிடையாது. இதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. பொண்டாட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி தொலையேன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எங்கேயா சொல்கிறோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்குதுங்களே. இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு அடி போடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ நம்ம ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக சேலை நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்கிற பாராட்ட சந்தேகப்படுறாங்களே. அதனால தான் நாங்கள் சரி அப்படின்னு விட்டுறது. நடுவர் அவர்களே, நான் கூட தான் எங்கள் வீட்டு வேலைக்காரி கட்டின புடவையை பாராட்டணும், நல்லா இருக்குமா உனக்கு அப்படின்னேன். அப்புறம் தான் தெரியும் என் பொண்டாட்டி கொடுத்த புடவையும் அது ரொம்ப நாள் இவ கட்டியிருக்கா. இந்த கூறுகட்டத்தனம் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கு கவிஞர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பெண்ணை அழகாக பாராட்டுகிறார்கள். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. சார், நான் என்ன கேட்குறேன், இந்த சமூகத்தில் ஆரம்பத்தில் நடுவர் சொன்னாருங்களே, இந்த பாகம் பிரிக்கிறது, இவன் நினச்சிட்டு இருக்கிறான் சிவப்பாக இருந்தால் அழகுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிடையாதுங்க.
இன்றைக்கும் என்னுடைய மனதிலே நானும் நடுவர் அவர்களும் சாம்பியான்ற ஒரு நாட்டிற்கு போனோம். இன்றைக்கும் என்னுடைய மனதிலே பசுமரத்த ஆனதி போன்ற அந்த பிரான்சிஸ்கா என்ற அந்த ஏர் ஹோஸ்டஸ் இன்றைக்கும் நிறைந்திருக்கிறார். சார் கண்ணகரையிலுங்க, நான் சத்தியமாக சொல்லுகிறேன். கென்யா ஏர்ல தான் போனோம் நாங்க. ஆனா இனியவனை மட்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படி கவனிச்சிச்சு. நான் என்ன ஒன் மோர் பிரெட்னு, நோ பிரெட் அப்படின்னுச்சு. ஆனால் அவனுக்கு 4வது பிரெட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கலர் மேட்சிங்னா, அந்த கலரை பார்த்துட்டு நம்ம ஊருக்காரரு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இனப்பற்று தான். இதுக்காகவா நடுவர் அவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அறிவியல் பூர்வமாக பேசுகிறேன். நம்மளோட உடம்புல எங்காவது வெள்ளையாக இருந்தால் அதுக்கு பேர் தேமல் வியாதி. நம்ம உடம்புல எங்காவது கருப்பாக இருந்தால் அதுக்கு பேர் மச்சம் ராசி. நான்லாம் உடம்பேர் மச்சமாக இருக்கிறவன். இதில் என்ன பிரச்சனை? அவர் கொஞ்சம் கருப்பு கம்மி, நான் கொஞ்சம் வெள்ளை கம்மி, அவ்வளோதான். சார், உங்கள் இலக்கியங்களில் கம்பராமாயணத்தில் எனக்கு இன்னும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ராமன் மனைவியை சந்தேகப்பட்டது. யாரோ 2 பேர் பேசுறதுக்காக பொண்டாட்டியை சந்தேகப்படலாமா சார்? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். மனைவியை சந்தேகிப்பதற்கு தயாராக நாம் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், முதலில் நாம் சந்தேகப்பட வேண்டியது தாய். ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன் தெரியுமா? அவள் தான் பர்த் அத்தாரிட்டியே. இவர் தான் உங்கள் அப்பன்னு சொல்கிறது அவள் கையில் தான் இருக்குது. அவள் இவர் இல்லை அவருன்ட்டார்னா நம்ம நம்பி தான் ஆகணும். புரியுதுங்களா? என்றைக்கு உன்னுடைய மனைவியை சந்தேகப்படுகிறாயோ எழுதி வைத்துக்கொள், உன்னுடைய தாயை நீ சந்தேகப்படுகிறாய். ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்க ஒரு புது கவிஞன் எழுதுனா, எனக்கு ராமனை விட தசரதனை மிகவும் பிடிக்கும். காரணம், 60,000 மனைவிகள் இருந்தும் அவர் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனைவியை வைத்து சந்தேகப்பட்டானே, அதனால் ராமனை விட எனக்கு தசரதனை மிகவும் பிடிக்கும். எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா உங்கால? நடுவர் அவர்களே, இன்றைய இலக்கியவாதிகள் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. வந்த உடனே இப்படி உட்கார்ந்தோம். இந்த பழைய ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. விஜயகுமார் போஸ்டர் பார்த்தார், பேனர் பார்த்தீங்களா என்னதியா அப்படின்னு. சுற்றுச்சூழலும் இச்சு வரணும். இச்சை விட்டாங்க. நாகநந்தினி இச்சை விட்டாங்க. நான் கேட்குறேன், விருதுநகர்காரங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. பொது இடத்துல இச்சு வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். அது கூடவா தெரியாது? கல்வியில் சிறந்த மாவட்டையா அது கூட தெரியல. ஆனால் பொது இடத்துல அவங்க இச்சு வைக்காம விட்டாங்க. இதை போய் ஒரு குற்றமாவே நீங்க பெண்ணை காலகாலமா என்ன பண்றீங்க தெரியுங்களா? பெண் என்பவள் தெய்வம். எதுக்கு? உள்ளத்தின் போய் வைக்கிறதுக்கு. ஆரத்தி காட்டி உள்ளே இருந்துரு. பெரிய புராணம் சொன்னதே மனையறத்தின் வேர். ஏன் வெய்க்கல பூன் வெய்ய மேல? ஏன் என்று சொன்னால் பெண் வெளியே தெரியக்கூடாது. நீங்க பிளான் பண்ணி தானே எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி கம்முன்னு உட்காந்துக்குது. நாங்க எதுவும் பண்ற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், மகாபாரதம்ன்ற ஒரு காப்பியம் இருக்குல்ல, துகில் உரிச்சா இல்லையா? ஒன்றே ஒன்று கேட்கின்றேன். ஒரு தகப்பனாக, ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக, ஒரு பெண் கூட பிறந்த தமையனாக, ஒரு பெண் பெற்ற பிள்ளையா நான் கேட்குறேன். அந்த சபையில் துகில் உரிக்கின்ற போது அத்தனை ஆண்கள் இருந்தீங்களே, உங்கள் யாருக்குமே அம்மா ஞாபகம் இல்லையா? உங்கள் யாருக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி ஞாபகம் இல்லையா? இது ஏங்க ஒருத்தனும் எழுதலை? அட சரி வேண்டாம் சார், எங்கள் நடுவர் வாத்தியார் இல்லையா, அவங்க 2 பேரும் டீச்சர் தானே. இந்த துகில் உரிச்சான்ல, அது உச்சாதனை, அவனுடைய 3 வாத்தியார் உள்ளதான உட்காந்துருந்தானுங்க. எழுது சொல்லின்னு ஒரு அறை விட்டு, ஏண்டா நான் நடத்தின பாடம் வேஸ்ட் ஆடான்னு ஒருத்தர் அறை விட்டானா? நீங்கள் இது எல்லாம் கண்டிக்காம துகில் உரிப்பாரா கடவுள் அதெல்லாம் வேணாம், மனிதன் வர வேண்டும். நாங்கள் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உடனே சொல்றாங்க, சங்க இலக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவியிடம் சொன்னாலாம், என்னன்னு, எனக்கு தொழுநோய் வந்து விட்டது, என்னை கூடையில் வைத்துக்கொண்டு போ என்று சொன்ன உடனே சாவித்திரி கூடையில் வைத்துக்கொண்டு போனாலாம். நான் என்ன சொல்கின்றேன், மிதிக்க வேண்டிய இடத்தில் ஒரே மிதி மிதித்தால் ஒழுங்கா வீட்டில் இருப்பான். நீ நடத்துறது அப்படி நடத்துறதை விட்டுட்டு நீங்க பெண்களுக்கு என்ன பெருசா என்ன பாடம் நடத்திருக்கீங்க? பெண்ணை எப்போ பார்த்தாலும் போக பொருள். கண்ணைக்கு எதற்காக வருத்தப்பட்டால் தெரியுமா? எதுக்கு வருத்தப்பட்டா? தானம் கொடுக்கின்ற பொழுது கணவன் மனைவியாகத்தான் சேர்ந்து கொடுக்கணுமா? அப்படின்னா உங்க அர்த்தம் என்ன? அவளா இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறதுக்கு கூட மனைவி பண்ணக்கூடாது என்பதை உங்கள் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. சார், நான் இப்போ வரும் பொழுது ஒரு கவிதை படித்தேன், டைரக்டர் சீனு ராமசாமியோடது. அவர் எழுதியிருக்காரு ஒரு ஸ்கூல் பிள்ளையை பற்றி. அடுக்கலையில்
அவளோடு சேர்ந்து வீட்டை துடைக்கின்றது கிழிந்த பள்ளி சீருடை. நீங்க நல்லா யோசிச்சுங்க. அப்ப அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போயிருக்கா, அவளுக்கு கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, இப்போ பள்ளிக்கூடம் போகல. அவளை நிறுத்தியது யார்? தமிழ்நாட்டில் சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சரை முதலமைச்சர் கூப்பிட்டார். இந்த இடைநிறுத்தல் அப்படின்றாங்க இல்லைங்களா, இடைநிறுத்தல், பள்ளிக்கூடம் போகாம எவ்வளவு பேர் கணக்கு பண்ணு, அந்த லிஸ்ட் ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஃபோன் பண்ணி கேட்கிறார், ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு. நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன தெரியுங்களா, தருமபுரி பக்கத்தில் 13 வயசு குழந்தைக்கு ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அந்த குழந்தை பிரசவத்தில் செத்து போயிருக்கு. அப்ப இன்னும் கூட நாங்கள் ஓடிக்கொண்டு, நீங்க ஏன் அவலங்களை சொல்லுகிறீங்களா? அவலங்களை, ஆமா அவலங்களை தான் சொல்லணும், யதார்த்தங்களை தான் நாங்கள் சொல்லணும், கஷ்டங்களை தான் நாங்கள் சொல்லணும். சும்மா கட்டிய பெருமையா 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 வீண் பெருமையாக தயவு செய்து பேசாதீங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய வீட்டிலே உங்கள் அம்மா செய்த குறைந்தபட்ச குழம்பு என்ன குழம்பு? குறைந்தபட்ச குழம்பு அது என்ன குறைந்தபட்ச குழம்புனா? எங்க வீட்டுல 10 பிள்ளை, எங்க வீட்டுல அண்டால தான் குழம்பு வைப்பாங்க. அதனால குறைந்தபட்ச குழம்புலாம் எங்க வீட்டுல கிடையாது, நிறைந்த குழம்பு தான். இல்ல, அதாவது சொல்லுவாங்களே, எங்க வீட்டுல ரசம் தான் குறைந்தபட்ச குழம்பு, சாம்பார் தான் குறைந்தபட்சம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எங்க வீட்டுல புளி குழம்பு தான். அதனால திங்கக்கிழமை ஆக்குனா வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெடாம அதையே ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம். அதனால நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வத்த குழம்பு புளிக்குழம்பு வச்சுட்டா அது பாட்டுக்கு ஒரு இவ்வளோ பெரிய சட்டியில் வச்சுருவாங்க. திங்கக்கிழமை தெரிஞ்சு டெய்லி குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எங்கள் அம்மா டீச்சரு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், குழம்பு வச்சுட்டா போக முடியும், திங்கக்கிழமை ஆக்குனது தான். அதனால் எங்கள் வீட்டின் குறைந்தபட்ச குழம்பு புளிக்குழம்பு. சந்தோஷமா இப்போ உனக்கு? இல்லை, எங்கள் வீட்டில் என்னென்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த காஞ்ச மிளகா, வரமிளகான்னுவீங்களா இந்த பக்கம், அந்த காஞ்ச மிளகாவோ உடச்ச கடலை பொட்டுக்கடலைன்னுவீங்க, நாங்கள் உடச்ச கடலைன்னுவோம் சென்னையில். அந்த தேங்காய் அது 3த்தையும் வச்சு அரைப்பாங்க. அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மியை கழுவுவாங்க. இந்த அம்மியை கழுவி விரத்துற தண்ணி இருக்குது தெரியுங்களா, அந்த தண்ணீர் தான் வந்து அந்த சுடு சாப்பாட்டில் ஊற்றிட்டு இந்த துவையில் வைப்பாங்க. இதுதான் எங்களுடைய வீட்டுடைய குறைந்தபட்ச உணவு. பெரும்பாலும் அதுதான் எங்கள் வீட்டில் உணவு. என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் அது நான் சாப்பிட்ருக்கேன். அது மாதிரியான ஒரு குடும்ப நிலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த சீனு ராமசாமின்ற இயக்குனர் வந்து தன்னுடைய கவிதையில் எழுதுறாரு, நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கி எதுன்னு சொல்லிட்டு, சார் படித்தோம்னா யதார்த்தம் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, குழம்பு வைக்காத காசில்லாத நாட்களில் உன் முகம் சுழித்த என்னிடம். இப்போ எனக்கு கோவப்பட்டிருப்பேன்ல, நான் இதே நாள் தான் நான் கோவப்பட்டிருப்பேன், என்னம்மா இது கூட இல்லைன்னு சொல்லிட்டு, உன் முகம் சுழித்த நாட்களில் நாமும் நல்லா இருப்போண்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தவள் என் தாய் என்று சொன்னபோது சத்தியமாக சொல்லி நான் தேம்பி தேம்பி அழுதேன். இது யதார்த்தம். மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. அதை விட எனக்கு அவர் சொன்ன வரிகளில் இதுதான் ரொம்ப பிடிக்கும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. சந்தோஷமா சிரிங்க. நாளைக்கு யாரை பார்த்து வேணாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி பயங்கரமாக லோட் ஆகும். சில பேர் இழிச்சா பையன்னு சொல்லிடுவாங்க, சிரிச்சு போச்சுரா பொழப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய காலம். எ ஸ்மைல் வின்ஸ் thousands ஆஃப் த ஹார்ட் இன் ஒன் சிங்கிள் மினிட் அப்படின்றான். ஒரு அழகான சிரிப்பு 1000 இதயங்களை கொள்ளையடிக்கும் ஆற்றல் உள்ளதுன்னா. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எங்கேயாவது 4 எருமை ஜோக்கடிச்சிட்டு சிரிச்சிட்டு போகுதா? அப்படியே சிரித்தாலும் நம்ம நினைப்போம், ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் பொழப்பு இப்படி கேவலமாக போச்சேன்னு. சிரிப்பு மனிதனுக்கு கிடைச்ச கொடை. என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் ஒரு படத்தில் பேசிக்கிடுவாங்க. 2 பேரும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் எப்படியே பார்ப்பாரு, டாடி என்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. சொல்லலாம், ஆனால் சங்கட்டமாக இருக்குது அப்படிம்பாரு. சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சொல்லலாம் சங்கட்டமாக இருக்குன்னா அதை நினச்சி நான் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கதா? சொல்லியா அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார். நான் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். உடனே டிஏ மதனை இப்படியே பார்ப்பாங்க, ஐயா
கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பண்ணேன், இனிமேல் பண்ண மாட்டேல, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்குது. அப்படின்னு சொல்லிட்டு டிஏ மதுரை உடனே சொல்லலாம், நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர தப்பு பண்ணிட்டேன். என்னது? ஆமாம், எனக்கு ரவிக்க தைக்க ஒரு ரவிக்க தைக்கிற தையக்காரன்ட்ட போனேன். அவர் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டார். அப்படின்னா என்ன கிருஷ்ணன், ஏண்டி இப்படி தெரிஞ்சிருந்தானா உன்னைய கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி நீ எனக்கு இப்படி நீ ஒரு பதிலை சொல்லலாம் அப்படின்னா டிஏ மதனம் சொல்லுவாங்க, ஏயா நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல இனிமே பண்ணாதையா அப்படின்னு நான் சொன்னனே. ஆனால் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னேன்னா உன்னையால் நிலையாக நிற்க முடிஞ்சா? நான் தையக்காரன்ட்ட தைக்கிறதுக்கு ஜாக்கெட்டு தைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேன்யா. கதவை உள்ளே பூட்டிட்டான்னு சொன்னோன்னா வானத்துக்கு மேலைக்கும் தவறிய. ஆம்பளைக்கு தப்பு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, பொண்ணுக்கு தப்பு பண்ணுறதுக்கு உரிமை இல்லையாயா அப்படின்னு அன்னைக்கே டிஏ மதுரம் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஹியூமன் ஈஸ் டு எர், தவறு செய்வதற்கென்றே பிறந்தவன் தான் மனிதன்னா. அதனால் எல்லாரும் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆண்கள்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறாங்களே, எங்கேயாவது பெண்கள் ஜாதி பேரை போட்டிருக்கீங்களா? லட்சுமி செட்டியார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. சரஸ்வதி பிள்ளை இல்லை. ஆனால் சொர்ணம் பிள்ளை, ரங்கசாமி செட்டியார், அந்த நாடார், அவா இவா ஐயங்கார் ஐயர், பெருசாக ஆம்பளையை தான் போட்டுக்கிறான். பெண்கள் எப்பொழுதுமே ஜாதியை பார்க்க மாட்டார்கள்னு யார் சொன்னார்னா தந்தை பெரியார் சொன்னார். அவருக்கு யார் கற்றுக் கொடுத்ததுன்னா சிவவாக்கியார் என்ற சித்தர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, ஒரு ஜாதி பேரை சொல்லி சொல்கிறாரு. அதனால் அது ஒன்றும் சித்தர் பாட்டு தான், தப்பு இல்லை. எப்படி அந்த சித்தர் பாட்டை கேளுங்களேன். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ, பறச்சியார் பணத்தியார் என்று பகுத்தறிந்து காணுங்கள்னார். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்குதான்னு கேட்டார். தோலில் எழுதியிருக்காடா இந்த ஜாதின்னு? எந்த பெண்ணுக்காவது தோலில் இந்த ஜாதியை சேர்ந்தவள் அப்படின்னு எழுதியிருக்கா? என்னைக்கு கேட்டான்? பழைய இலக்கியத்தில் சித்தர்கள் கேட்டார்கள். பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ. யாரு கூட நீ இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவள் தருகின்ற இன்பத்தை இவளாலும் தர முடியும் அப்படின்னு சித்தர் அன்னைக்கு சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வேற ஜாதி புரட்சி வேணுமாயா? இதையே தான் சொன்னான். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னா. கலைஞர் அதையே எப்படி சொன்னார்னா, ஒரு கதை சொல்வார் கலைஞர். 6 அழகான பெண்களை நிறுத்தி ஒருத்தனை கூப்பிட்டு, ஓன் ஜாதி பெண் எது அப்படின்னு போய் தேர்ந்தெடுத்து கட்டிக்கடா அப்படிங்கிறாங்க. வேறு ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த 6 பிள்ளைகளையும். அவன் பார்க்குறான், ஒன்றுக்கொன்று அழகுனா அழகு, அப்படி அழகு. அவனுக்கு அந்த 6ல் ஒன்று பிடிச்சி போச்சு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டினா, இவன் ஜாதி வேற அந்த ஜாதி வேற. அப்போ தான் கலைஞர் சொன்னார், அழகுக்கும் மலருக்கும் ஜாதியே கிடையாதுரா, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, அதனால் ஜாதி என்பதை ஒழித்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு யார்? தந்தை பெரியார். அதைத்தான் பாரதி சொன்னான். ஒரு காலத்தில் ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பினா அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, பொம்பளையோட சம்மதத்தை கேட்குறதே கிடையாது. அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அது ஆமாவா இல்லையான்னு இப்படி மண்டே ஆட்டுறதுக்குள்ளேயே தட்டை மாற்றிடுவேன். ஐயோ சொல்லலாம்னு இருந்தேன், மாற்றிட்டாங்க தட்டை அப்படின்ட்டு. இதைத்தான் பாரதி சொன்னான், நல்ல விலை கூறி விற்பார்,
அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னு கேட்டான் பார். ஒரு நாயை இன்னொருத்தனுக்கு விற்கிறப்ப அந்த நாய்கிட்ட பெர்மிஷன் கேட்குறியா யாராவது? ஐயா டைகர் ஒன்று 3000 ரூபாய்க்கு கேட்குறாங்க, கொடுக்கவா இல்லை 3500ன்னு சொல்லவா அப்படி நாய்கிட்ட கேட்குறியா? இல்லை இல்லை. பெண்ணாய் பிறந்தால் விலையுண்டு, பொன்னாய் பிறந்தால் விலையுண்டு. ஆனால் பெண்ணாய் பிறந்தால் சரக்கையும் கொடுத்து விலையையும் கொடுக்க வேண்டி இருக்கிறதே. இது என்னடா உலகம்னு இன்னைக்கு இருக்கிற கவிஞன் எழுதுனா. பெண்ணையும் கொடுத்து விலையையும் கொடுக்கிற வினோத வியாபாரம் இல்லையா திருமணம்னு? யாரு இன்னைக்கு இருக்கிற கவிஞர்? 1931ஆம் ஆண்டு தந்தை பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தவர்கள் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான் பெண்களுக்கு பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஏன்? அவர் என்னென்ன விஷயத்தை ரொம்ப எளிமையாக படிக்காத பெண்கள்கிட்ட சொல்கிறார். இங்கே இருக்கிற பெண்கள் யாருக்காவது பாக்கெட் இருக்கா? இந்த மேடம் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், என் வீட்டுக்காரமாக இருக்காங்க. உன் சேலையில் பாக்கெட் இருக்கா? இல்லை. என் மருமக உட்காந்துருக்கு, பாக்கெட் இருக்கா மேடம்? சுடிதாரில் வேணால் இருந்தாலும் இருக்கலாம், இருக்கான், அவங்களுக்கு இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க மேடத்துக்கு பாக்கெட் இருக்குது. சேலையில் ஏன் பாக்கெட் வைக்கல தெரியுமா? தந்தை பெரியார் சொன்னார், பொருளாதாரம் பெண்கள் கையில் போகக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஆடைதான் இந்த சேலை ரவிக்கை. ஆனால் ஆம்பளைகளுக்கு உள் பாக்கெட் ஒன்று வச்சுருப்பான் பார்த்துறீங்களா? வீட்டுக்கு தெரியாமல் பதுக்கி வைக்கிறது, மேட்ரு போடுறதுக்கு. 500 ரூபாய் வாங்கிட்டு 400 அங்கே வச்சுட்டு 100 இங்கே வச்சுருப்பேன். 400 மனைவிட்ட கொடுத்துட்டு 100 குவார்ட்டரை போட்டு அப்படிம்பேன். காரணம் என்ன? 25 பாக்கெட்டு ஆம்பளைகளுக்கு வச்சானே, பெண்களுக்கு ஏன்டா பாக்கெட் வைக்கல? பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என்ற அந்த தாத்தா. அது மட்டும் இல்லை, பெண்கள் காக்கி ட்ரெஸ் போட்டு போலீஸ் வேலையில் இருக்கணும்னு 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே மேடையில் பேசிய ஒரு தலைவன் யார் என்றால் தந்தை பெரியார். பெண்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸு. ஆம்பளைய போலீஸாக இருக்கிறனால தான் திருடங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம்? மீச பெருசா ஒரு ஆம்பளை எஸ்பி போட்ட எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன் போலீஸுக்கு பயப்படுறாங்கன்னா பின்னால் துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கியை பெண்கள் கையில் கொடுத்துப்பார். அவள் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் பயப்படுவார்கள். காக்கி ட்ரெஸ் ஆம்பளை போட்டிருக்கான்றதுக்காக பயப்பில்ல, அவள் கையில் ஆயுதம் துப்பாக்கி இருப்பதால் தான் பெண்களை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பயப்படுவார்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதனால் பெண்களுக்கு பாக்கெட்டு வை, அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடு, அவங்களுக்கு போலீஸ் அதிகாரியாக கொண்டு வா. இன்னைக்கு ஒரு 10 ஆம்பளைங்க அவங்க கீழே ஒர்க் பண்ணுற எஸ்பிக்கு அம்மா அப்படின்னு ஒரு சலிட்டு வைக்கிறான் பார். இதுதான் தந்தை பெரியார் கண்ட ஒரு மாபெரும். இது ஆண்களை அடிமைப்படுத்துகின்ற செயல் அல்ல, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த இலக்கியம். அன்றைய இலக்கியம் நமது சித்தர்கள் பாடல், கொன்றை வேந்தன், அதுலெல்லாம் ஒரு சில பாடல்கள் இருக்கலாம். ஔவையார் சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேல், பொம்பளைய பேச்ச கேட்காத. அன்னைக்கு அப்படி இருந்திருக்காங்க பொம்பளையெல்லாம், ஒன்றும் தெரியாமல் படிக்காமல் ஏதாவது சொன்னால் ஏதாவது அறிவு கட்டதனமாக பேசியிருந்திருக்காங்க. அதனால் தையல் சொல் கேளேல் அப்படின்னார். ஆனால் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய். தையல் சொல் கேளேல் என்ற ஔவையாரின் ஆத்துச்சீடிக்கு எதிர் ஆத்துச்சூடி சொன்னவன் பாரதி. தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு பெண்ணை உயர்வு செய்தது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அவர்கள் இருந்த இருப்பு எப்படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இருப்பு எப்படி? 1930ஆவது ஆண்டுக்கு முன்னாடி வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு. நீதி கட்சி என்ற கட்சி தான் முதலில் வாக்குரிமையை பெண்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதை முதலில் முன்மொழிந்தவர் WPA சவுந்தரபாண்டியன் என்ற அந்த நீதி கட்சி தலைவர் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று போராடினார். வாக்குரிமையே இல்லாத பெண்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? ஒரு காலத்தில் பஸ்ஸிலாம் ஆண் பெண், இன்னைக்கு எழுதி போட்டிருக்கான் ஆண்கள் பெண்கள். அந்த காலத்தில் நான் ஒரு இடத்துல பட்டேன் பாடு,
யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். மதுரையிலேருந்து யூனிவர்சிட்டி பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் ஆண்கள் சீட்டு பூரா பிள்ளைப்பாக இருக்குது. பெண்கள் சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி அள்ளி முடிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருந்துச்சு. சரி நம்ம அக்கா மாதிரி இருக்குன்ட்டு நான் படக்குன்னு உட்காந்துட்டேன். ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு பாரு அந்த அம்மா. டேய் என்னை என்ன நினச்சிடா நீ பக்கத்தில் உட்காந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஆகா ஓகான உடனே நான் என்னமோ போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துரும் போல இருக்குன்னு அம்மா தெரியாமல் உட்காந்துட்டேன், மன்னிச்சுக்கம்மா. அக்கா அம்மா பெரியம்மா அக்கா அத்தைன்னு சொன்னால் கூட சண்டைக்கு வந்துடும் போல இருக்குன்ட்டு அம்மா அப்பா அப்பத்தான் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறேன். ஏன்ட்டு பாரு எங்கள் ஊரில் இறங்கி நான் என் சொந்தக்காரெல்லாம் கூட்டி வந்து ஒன்றையே நான் என்ன பண்ண போகிறேன் பாடுறான்ட்டு. நல்ல வேளை அது உசிலம்பட்டி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். நான் யூனிவர்சிட்டியில் இறங்கி தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடுறதா. ஒரு ஆண் பக்கத்தில் உட்காந்தோன்னே சீரிய காலம் போச்சு. இன்றைக்கி ஷேர் ஆட்டோன்னு சென்னையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையும் அவளை எல்லாம் பக்கத்தில் ஜாலியாக உட்காருங்க, பரவாயில்லண்ணே உட்காருங்க அப்படின்னு உட்காந்து ஜாலியாக 2 பேரும் பேசிட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எந்த தவறும் இப்பொழுது நடைபெறுவதில்லை. காரணம், பெண்கள் அந்த சுதந்திரத்தை இன்று பெற்றுக்கொண்டார். தந்தை பெரியார் சொன்ன கதையை மட்டும் சொல்லி எதுன்றதை நான் முடிவு பண்ணுறேன். காக்காவை பற்றி 3 கதை படிச்சிருக்கீங்க. ஒன்று, பாட்டிக்கிட்ட வடை திருடிட்டு போய் மரத்தில் உட்காந்து நீ ரொம்ப அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடு ஆ அப்படின்னா வடை கீழே விழுந்துச்சு, நிறைய எடுத்துகிட்டு போய் காக்கா ஏமாந்து போனது. ஏமாந்த காக்கா கதையை படிச்சிருக்கீங்க. புத்திசாலி காக்கா கதை ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பானையில் கீழே தண்ணி இருக்குது. காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அதுக்கு தண்ணி எட்டலை. கல்லெல்லாம் எடுத்து போட்டு போட்டு நீர் மேலே வந்தவுடன் குடித்து விட்டு சென்றது புத்திசாலி காக்கா. பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். ஒரு காக்கா சோறு கிடச்சா எல்லா காக்காயும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும். செத்த எலி கையில் கிடச்சா மட்டும் காக்கா எல்லாத்தையும் கூப்பிடாது. அந்த எலியை தூக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காரும். நாய் மற்ற காக்காலாம் கொண்டா கொண்டா கொண்டான்னு சண்டை போடும். நாய் கடிக்க வருது, அந்த எலி எனக்கு கொடு அப்படின்னு. அந்த காக்கா எலியை கொண்டுட்டு எங்கெங்கேயோ ஓடுது. அந்த எலியிட்ட இருந்து காக்கா விடுபடவும் முடியல. அந்த எலியால் காக்காவுக்கு பிரச்சனை. பார்த்துச்சு காக்கா. அந்த செத்த எலியை கீழே போட்டு சுதந்திரமாக அந்த காகம் பறந்தது. மூட நம்பிக்கைகள் என்ற செத்த எலியை நீங்கள் எப்போது பெண்கள் தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுதுதான் சுதந்திர வானத்தில் நீங்கள் பறக்கலாம் என்று தந்தை பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். பார்த்தீங்களா? இன்று அந்த காக்காய் கதை தான் பெண்களை உயர்வு செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. விடியல் பயணம் பஸ்ஸில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இன்னைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 3,66,000 பெண்கள் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த பெண்கள் காலேஜில் போன வருஷத்தை விட 3.5 லட்சம் பெண்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் புதுமை பெண் என்ற அரசினுடைய திட்டம். இப்படி பெண்களை உயர்வு செய்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் காரணம் பாரதிதாசன் தொடங்கி பாரதியிலிருந்து தந்தை பெரியார் வரை அவர்கள் கொடுத்த இலக்கியங்களும் பயிற்சியும் கருத்துக்களும் தான் பெண்களை இப்பொழுது உயர்வு செய்திருக்கிறது. தையல் சொல் கேளேல், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, பெண்கள் இன்சொல் பேசக்கூடாது என்று படிதாண்டா பத்தினி, தலை குனிஞ்சு நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கிய இன்றைய இலக்கியங்கள் தான் பெண்களை உயர்வு செய்தது. இன்றைய இலக்கியங்களை படியுங்கள். இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் அசோகமித்திரனின் கதைகளை படியுங்கள், பிரபஞ்சனின் கதைகளை படியுங்கள், கி ராஜநாராயணன் கதைகளை படியுங்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய இடக்கை பதின் போன்ற நூல்களை படியுங்கள். இன்றைய இலக்கியங்கள் பெண்களை உயர்வு செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து பெருமை சேர்த்த இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அன்பிற்கும் மரியாதைக்கும் அருமை அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், நிதித்துறை அமைச்சர் அருமை தம்பி
தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் விரைந்து பணியாற்றும் தீபா ஜெயசீலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.